பூதத்தாழ்வார். திருக்கடல் மல்லை என்னும் மாமல்லபுரத்தில் மல்லிகை புதரின் நடுவில் நீலோத்பல மலரில் ஐப்பசிய அவிட்ட நட்சத்திரத்தில் தோன்றினார் பூதத்தாழ்வார். இவரும் பொய்கை ஆழ்வார் போலவே தாயின் வயிற்றில் பிறவாது எம்பெருமானின் திரு உள்ளத்தால் தாமாகவே தோன்றினார். பெருமாளின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் பெயருடைய கதாயுதத்தின் அம்சமாக இவர் பிறந்தார். எக்காலமும் எம்பெருமானின் திருவழகையும் பண்புகளையும் சிந்தையிலே நிறுத்தி அவனுக்கே தொண்டு செய்து வந்தார். பெருமானின் மீது இவருக்கு உள்ள அளவு கடந்த பக்தியை கண்டு இவருக்கு பூதத்தாழ்வார் என பெயரிட்டு அழைத்தனர். தன் உயிரை, அதாவது இந்த பூதத்தை பெருமானுக்கே அர்ப்பணித்ததால் இவருக்கு பூதத்தாழ்வார் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் வடமொழியில் பூ என்ற அடிச்சொல்லை கொண்டு அமைந்தது பூத்தம் என்ற சொல். இதற்கு சத்து அல்லது அறிவு என்று பொருள். பெருமாளின் திருக்குணங்களை அனுபவித்த இந்த சத்து எனும் பூதத்தை பெற்றதால் இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது. திருக்கோவலூரில் பொய்கை மற்றும் பேயாழ்வாருடன் எம்பெருமானின் தரிசனம் கிடைக்கப்பெற்ற இவரும் பெருமான் குறித்து அன்பை தகழியாகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இன்புருகு சிந்தையினை இடுதிரியாகவும் கொண்டு ஞான சுடர் விளக்கேற்றினேன் என முதல் பாசுரம் தொடங்கிய அந்தாதி அடிப்படையில் 100 பாசுரங்களை பாடினார். இவை 2ஆம் திருவந்தாதி என நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. அன்பு, ஆர்வம், இன்பு என்பவையெல்லாம் இறைவன்பால் ஏற்படும் ஈர்ப்பில் நமக்கு உண்டான சிறப்பு நிலைகளாகும். உலகில் பொருட்கள் பிரகாசிப்பதற்கு விளக்கு ஏற்றுவர். இவரும் நம் இயல்பும் பெருமாளின் இயல்பும் பிரகாசிப்பதற்காக ஞான சுடர் விளக்கை ஏற்றினார். இவரது பாசுரங்களில் பிறவி பிணி நீங்க பெருமாளை அடைவதற்கான வழிகளை காணலாம். மேலும் பாசுரங்களில் பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களின் பெருமைகளையும் அங்குள்ள இயற்கை எழில்களையும் காணலாம். இவர் சுமார் 14 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். திருப்பார்கடல், திருவேங்கடம், திருக்கடல் மல்லை, திருநீர்மலை, திருப்பாடகம், திருக்கோவிலூர், திருக்கச்சி, திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருத்தன்கால், திருக்குடந்தை, தஞ்சை மாமணிக் கோயில், திருவரங்கம் ஆகியனவாகும். இவருடைய பக்தி மற்றும் தமிழ் பற்றின் காரணமாக இவர் வைணவ மரபில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். இவரது பாடல்களும் தத்துவ கருத்துக்களும் இன்றும் பல மக்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன. இவரது பங்களிப்பு தமிழ் இலக்கியத்திற்கும் இந்திய தத்துவ சிந்தனைக்கும் மிகவும் முக்கியமானது. இவரது வாழ்க்கை மற்றும் படைப்புகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மேலும் பல புதிய புரிதல்கள் வெளிப்படுத்தப்படலாம்.